தமிழ்நாடு முதலமைச்சராகும் தாவேக தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து கரூர் மாவட்ட மக்கள் கூறுவதை கேட்கலாம். வெயில் பரமத்தில் 107 இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குற சப்போர்ட்ஸ்லாம் எல்லா ஊர்லேயுமே மரத்தை வெட்ட வேணாம், அப்படியே வெட்டினாலும் அதுக்குண்டான ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது நீங்கள் பண்ணி தர மாதிரி ஒரு சட்டம் கூட்டுவாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமே எங்களுக்கு அமையும். சட்டம் திட்டம்ல ரொம்ப கடுமையாக்குங்க, மக்களுக்கு சுலபமாக இருக்கிற மாதிரி. முக்கியமாக கல்வி, மருத்துவம் இது எல்லாத்துலேயும் நல்ல நம்ம தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையக்கூடிய திட்டமாக செயல்பாடுகளை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். சட்டம் ஒழுங்கு, பெண்களோட பாதுகாப்பு இது எல்லாமே உறுதிப்படுத்தணும். இப்போ இளைஞர்கள் என்ன எதிர்பார்த்து என்ன ஒரு மோட்டிவேஷனோட உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்களோ அதை நீங்கள் கடைசி வரைக்கும் காப்பாற்றணுன்றதை நாங்கள் விரும்புகிறோம். என்னென்னா இலவசத்தை கொடுத்து நம்ம விலைவாசியை ஏற்றி வரி ஏற்றி இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு ரொம்பவே அது சாத்தியப்படாத ஒரு விஷயம். நீங்கள் இலவசத்தை தவிர்த்து நீங்கள் நல்லாட்சி செய்யணுன்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. இதுக்கு மக்கள் ஒத்துழைக்கணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு மதுவை ஒழிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் சர்டிஃபிகேட் இல்லாமல் நிறையா ஒயின் ஷாப் இருக்குது, அதெல்லாம் நீக்கணும். பள்ளிக்கூடம் பக்கத்தில், கோயில் பக்கத்தில் இங்கே இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாமே எடுக்கணும். ஒயின் ஷாப்பு நேரத்தை கம்மி பண்ணணும். ரெண்டாவது பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பை இன்னும் தீவிரப்படுத்தணும். பெண்களுக்கான உதவியாக ஹெல்பிங் நம்பரை அதிகப்படுத்தணும். அவர் சொன்ன நலத்திட்டங்களை நல்லபடியாக கொண்டு வந்தார் அப்படின்னா மக்கள் இன்னும் அதை நல்லா வரவேற்பாங்க. மதுவை ஒழிக்கணும். மதுவை ஒழிக்காட்டியும் மதுவுக்கு இடத்துல தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்குது. அந்த பாலியல் வன்கொடுமையை முற்றிலுமே தடுக்கணும். அதான் மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு இல்லைங்களா, அந்த திட்டத்தை அவர் நல்லபடியாக அவரோட ஆட்சியில் கொடுத்தாவே மக்கள் எல்லாருமே ரொம்ப இதாக தான் இருப்பாங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேர் ஆட்சியில் இருந்தாலும் புதுசாக அவர் ஏதாவது திட்டங்களை கொண்டு நிறைய ஒரு சௌரியங்கள் மக்கள் பயனடைகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சௌரியமாக இருக்குன்றது தனிப்பட்ட கருத்துங்க. இந்த திட்டத்தில் 5 திட்டத்தில் உங்களுக்கு அவர் தேர்தல் அறிக்கை என்ன கொடுத்துருக்காரோ அந்த அறிக்கை எல்லாத்தையுமே முழுசாக அவர் நிறைவேற்றினாலே ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வேறு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னோம்னா பாதுகாப்பு தான் மெயினாக. பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரி பாதுகாப்பான விஷயங்கள் செய்கிறது, சட்ட ஒழுங்கை கரெக்டாக கடைபிடிக்கிறது, கட்சியை சரியாக மெயின்டைன் பண்ணி மக்களுக்கு சாதாரணமாக கொண்டு போகிற விஷயங்கள்லாம் ரொம்ப பயன்பாடாக இருக்கும் மக்களுக்குன்றது